Taste the Daily. சிவகங்கை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை நெருங்கிவிட்டதால் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு காளைகள் தயாராகி வருகின்றன. மானாமதுரை கல்குறிச்சியில் பொங்கபுலிக்குளம் நாட்டின காளைகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அவற்றிற்கு நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, மண் குத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. மேலும் அவற்றிற்கு ஊட்டச்சத்துள்ள பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, பேரிச்சம்பழம், நாட்டுக்கோழி முட்டை தீவனங்களையும் வழங்கி தயார்படுத்தி வருகின்றனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்த ஜல்லிக்கட்டுகள் வரும்போது வரும் தடவையில் அது எப்பயும் போல் புள்ள மாதிரியே பார்த்துக்கொள்வோம். அந்த டயத்தில் அதுகளுக்கு எக்ஸ்ட்ரா பயிற்சிகள், நடைப்பயிற்சி, மண் குத்துதல் பயிற்சி, நீச்சல் பயிற்சி, இதுகள் மேற்கொண்டு அது மேலும் அதை அந்த டயத்தில் ரொம்ப ஆர்வம் செலுத்தி அதை தயார் நிலைமையில் உருவாக்கி இந்த மாதிரி சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்டம், புத்தாண்டையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆங்கில புத்தாண்டையொட்டி மாமல்லபுரத்தில் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் ஏராளமானோர் குவிந்தனர். சுற்றுலா பயணிகள் புராதன சின்னங்களான அர்ஜுனன் தபசு, வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்தனர். இந்நிலையில் போக்குவரத்தை சீர் செய்ய போதிய போக்குவரத்து காவலர்கள் இல்லாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்து புகார் அளித்தால் அதிகாரிகள் அலட்சியத்துடன் பதிலளிப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே மயானத்திற்கு பாதை இல்லாததால் ரயில்வே தண்டவாளம் வழியாக சடலத்தை கொண்டு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சென்னிமலை கவுண்டனூருக்கான மயானம் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வஞ்சிபாளையத்தில் உள்ளது. இதற்கான சாலையை அமைப்பதாக கூறி திறனற்ற திமுக அரசு பெரிய ஜல்லிகளை கொட்டி வைத்து நடக்கக்கூட முடியாத அளவிற்கு செய்துள்ளது. இந்த நிலையில் லட்சுமி என்பவரின் சடலத்தை அப்பகுதி மக்கள் ரயில்வே தண்டவாளத்தின் வழியாக ஆபத்தான முறையில் மயானத்திற்கு எடுத்துச் சென்ற அவலம் நேர்ந்துள்ளது. இதை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தாலும் நிம்மதியில்லை, இறந்தாலும் நிம்மதியில்லையே என சீற்றம் கொள்கின்றனர். எங்களுக்கு பாதையே இல்லாமல் நாங்கள் ரொம்ப நாளாக அவதிப்படுறோம். எங்கள் பக்கத்து வீட்டில் கூட நேற்று ஒரு இறந்துட்டாங்க. அதை கொண்டுட்டு போகிறதுக்கு கூட பாதை கிடையாது. இந்த நிர்வாகம் எங்களுக்கு எந்த ஒரு சௌகரியமே பண்ணி கொடுக்கலைங்க. எல்லாம் ஒரே ரோடு இருந்தது, அந்த ரோட்டையே கல்லை போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. நேற்று எல்லாம் போராட்டம் பண்ணினதுக்கப்புறம் ரயில் தண்டவாளத்தில் தான் போகிறதுக்கு போராட்டத்துக்கும் தீர்வு கிடைக்கல. கடைசியில் தண்டவாளத்து வழியாக தான் கொண்டுட்டு போனோம். ரயிலெல்லாம் பார்த்து பயந்து நீ எத்தனை விழுந்திருக்குமோ தெரில, அதுக்குள்ளே நாங்கள் தப்பிச்சு போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். இது